ஹாய் நண்பர்களே! வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல தற்போது என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் எம்எஃப்எல் இந்த நிறுவனத்தில வேலைவாய்ப்பு அறிவிப்பு குடுத்துருக்காங்க. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எம்எஃப்எல் நிறுவனத்தில ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வழங்குறாங்க. இது வந்து ஒரு மத்திய அரசின் நிறுவனம். ரெகுலர் பேசிஸ் அடிப்படையில 43 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெய்னி, டெக்னீசியன், ஜூனியர் செக்ரட்டரி, அசிஸ்டன்ட் போஸ்ட் இதுதான் வந்து பணியின் விவரங்கள். வேலை வந்து சென்னையில தான் வழங்குறாங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 5/4/2026. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி medrasfert.go.in இந்த வெப்சைட்ல விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். என்ன வேலை அப்படின்னு பார்த்தா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெய்னி ஆப்பரேஷன் கிரேட் 4 28 போஸ்ட். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெய்னி மெயின்டனன்ஸ் மெக்கானிக்கல் கிரேட் 4 5 போஸ்ட். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெய்னி மெயின்டனன்ஸ் எலக்ட்ரிக்கல் கிரேட் 4 3 போஸ்ட். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெய்னி மெயின்டனன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிரேட் 4 2 போஸ்ட். டெக்னீசியன் ரிகர் கிரேட் 2 ஒரு போஸ்ட். டெக்னீசியன் வெல்டர் கிரேட் 2 2 போஸ்ட். ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 3 2 போஸ்ட். இதுதான் வந்து பணியின் விவரங்கள். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெய்னி ஆப்பரேஷன் கிரேட் 4 வேலைக்கு டிப்ளமோவில் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெய்னி மெயின்டெனன்ஸ் மெக்கானிக்கல் வேலைக்கு டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெய்னி மெயின்டெனன்ஸ் எலக்ட்ரிக்கலுக்கு டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெய்னி மெயின்டனன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த வேலைக்கு டிப்ளமோவில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். டெக்னீஷியன் ரிகர் கிரேட் 2 இந்த வேலைக்கு 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். 3 வருஷம் ரிகரிங் இந்த வேலையில் அனுபவம் இருக்கணும். டெக்னீஷியன் வெல்டர் கிரேட் 2 இந்த வேலைக்கு 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அதோட ஐடிஐ வெல்டிங் படிச்சிருக்கணும். ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 3 இந்த வேலைக்கு டிகிரி வித் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருக்கிறவங்க இந்த வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் 26 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம், ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம், மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 10 வருஷம் வயது வரம்பில் தளர்வு கொடுக்குறாங்க. சம்பளத்தை பொறுத்தளவில் 24,500 வரையும் கொடுக்குறாங்க. தேர்ந்தெடுக்கப்படும் முறையை பொறுத்தளவில் சிபிடி என்று அழைக்கப்படக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அடிப்படையிலையும் ஸ்கில் ட்ரேட் டெஸ்ட் அடிப்படையிலையும் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்தளவில் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. அதர் அப்ளிகண்ட் ரூ. 500 ஆன்லைன் மூலமாக செலுத்தணும். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 5/4/2026. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி medrasfert.go.in இந்த வெப்சைட்டில் விண்ணப்பம் செய்யலாம். வாய்ப்பும் விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சுக்கோங்க. நன்றி.